ஜென்ராம் சார், உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். கூட்டத்தொடர் தொடங்கியதும் கூட்டத்தொடருடைய இதில் தமிழ்த்தாய் வாழ்த்து முதல்லையும் இறுதியில் தேசிய கீதம் வாசிப்பதும் மரபாக தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் இருந்து வர்றதை பார்த்துருக்குறோம். இன்றைக்கு தேசிய கீதம் இசைக்க சொல்லி அதை இசைக்க மறுத்துவிட்டார்கள் முதலமைச்சரும் சபாநாயகரும் என்று கூறி வெளியேறி இருக்கிறார் ஆளுநர். அப்படிதான் எக்ஸ் தளத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க நீங்க? முதல் ஏற்கனவே அந்த ஒரு தூர்தர்ஷன் பிரச்சார் பாரதி விழால அந்த வரியை, தமிழ்த்தாய் வாழ்த்துல ஒரு வரியை விட்டுட்டு பாடியதை பார்த்தோம். அப்போது பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை அவர்களுக்கு கொடுக்கலாம், ஆளுநர் அவர்களுக்கே கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைத்தது உண்டு. வேண்டுமென்று நடந்திருக்காது, தற்செயலாக நடந்திருக்க கூடும், அவர் அதற்கு காரணமாக இருந்திருக்க மாட்டார்னு பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை அவருக்கு கொடுக்கணும்னு நான் நினைத்தது உண்டு. ஆனால் அவர் இப்போது செய்து கொண்ட நடவடிக்கைகளை பார்க்கும்போது அதுவும் வேண்டுமென்றே செய்தது, சென்ற ஆண்டும் வேண்டுமென்றே செய்தது அப்படிங்கிற மாதிரி உறுதியாக தெரியுது. இன்று அவர் அப்பேரவையிலிருந்து வெளியேறி ஆளுநர் மாளிகைக்கு போவதற்கு முன்பே அல்லது போய் சேர்ந்த உடனேயே மின்னல் வேகத்தில் தேசிய கீதத்தை தமிழ்நாடு சட்டப்பேரவை அவமதித்தது அப்படின்னு ஒரு ட்வீட்டை போட்டுட்டு நீக்கி திரும்ப போட்டு எல்லாம் செய்ததை பார்க்கும்போது திட்டமிட்டபடியே தான் வந்திருக்கிறாங்க, அரசியல் செய்வதற்கென்றே தான் வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற உணர்வு உறுதியாகுது. அதனால கடந்த காலத்துல சென்ற ஆண்டு, அதுக்கப்புறம் இடையில இந்த தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடர் திருநாடும் அந்த சொல்லை விட்டது. திராவிடம் என்பதே வழக்கொழிந்த ஒரு கருத்தியல் அப்படின்னு பேசியது. மதச்சார்பின்மை என்பது ஐரோப்பிய கருத்தியல் அப்படின்னு பேசியது. இப்படி ஏராளமான நிகழ்வுகளை சொல்ல முடியும். தமிழகம், தமிழ்நாடு உட்பட ஏராளமான நிகழ்வுகள் கடந்த காலத்துல நடந்திருக்குது. இதுல எல்லாம் என்ன பலியாகுது அப்படிங்கிறத அவர் புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு தான் எனக்கு தோன்றுகிறது. ஏன்னா அவர் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல இருக்காரு, அரசமைப்பு சட்ட பதவியில் இருக்கிறாரு. அவருடைய பதவிக்கென்று எப்படி அவர் பதவியை உருவாக்க வேண்டும், நியமிக்க வேண்டும், அவருக்கு அதிகாரங்கள் என்ன என்பதெல்லாம் அரசமைப்பு சட்டத்திலேயே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல ஒரு மாநிலத்தின் முதலமைச்சருடைய பதவியும் அரசமைப்பு சட்ட பதவி தான். ஒரு பேரவையினுடைய தலைவர், சட்டப்பேரவையினுடைய தலைவரும் அரசமைப்பு சட்ட பதவி தான். இப்படி அரசமைப்பு சட்ட பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் இருவர் பொதுமக்கள் முன்னிலையில் மோதிக்கொண்டார்கள் என்றால் அது மக்களாட்சிக்கான களங்கம், மக்களாட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவை உருவாக்குகிறது. என்னென்ன விழுமியங்களை எல்லாம் இந்த அரசமைப்பு சட்டமும் ஜனநாயக அமைப்பு முறையும் இந்திய மக்களிடத்துல விதைக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ, முன்னோர்கள் என்ன எண்ணங்களை எல்லாம் நினைத்தார்களோ, அந்த எண்ணங்களுக்கு நேர் மாறாக அனைத்தையும் சிதைக்கக்கூடிய ஒரு பணியாகத்தான் இதை பார்க்க முடியுது. கடந்த 3 ஆண்டுகளாகவே ஆளுநர் உரை அன்று இதற்கு முன்பு நீங்கள் பத்திரிகை துறையிலேயே ஆரம்ப காலத்திலிருந்து பார்த்திருப்பீங்க. ஆளுநர் உரையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அரசுடைய கொள்கைகள், அரசுடைய திட்டங்கள், அது எந்த அளவிற்கு மக்களுக்கானதா இருக்கு, அதுல எது விடுபட்டிருக்கு, அப்படிதான் பேசிட்டு இருந்தோம். ஆனா இந்த 3 ஆண்டுகளுமே அந்த சட்டமன்றம் கூடிய, அதுவும் புத்தாண்டுல முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்குற முதல் கூட்டத்தொடருடைய முதல் நாள் ஆளுநர் மீதான இந்த மாதிரியான விவகாரம், சர்ச்சை தான் பேசுறோம். இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? முதல்ல 2023 இந்த 3 ஆண்டுகள்ல நீங்க சொல்றதுல முதல் ஆண்டு அரசு தயாரித்து கொடுத்த உரையை, அமைச்சரவை தயாரித்து கொடுத்த உரையை அப்படியே படிக்காமல் அதுல சில பகுதிகளை விட்டுவிட்டு சில பகுதிகளை சேர்த்து படித்தாரு. அது அரசமைப்பு சட்டத்தில் அதற்கு இடமில்லை, அரசு தயாரித்து கொடுக்கக்கூடிய உரையை தான் படிக்கணும், 163 அப்படின்னு நினைக்கிறேன் அரசமைப்பு சட்ட பிரிவு. ஒருவேளை நம்பர் தவறா இருக்கான்னு தெரியல. 163ல சொல்லி இருக்கிறபடி அமைச்சரவை தயாரித்து கொடுக்கிற உரையை தான் படிக்கணும்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. நீதிமன்றங்களும் கூட அதை வலியுறுத்தி இருக்குது. அந்த நேரத்துல எல்லாம் ஆளுநருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு, அவர் எதை வேண்டுமானாலும் சேர்க்கலாம், எதை வேண்டுமானாலும் நீக்கலாம் அப்படின்னு எல்லாம் பல நண்பர்கள் இங்கு உரையாடல்கள்ல
சொல்லியிருக்கிறாங்க, ஊடகங்கள்ல உரையாடல்கள்ல சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நீதிமன்றமே அதை வலியுறுத்தியதற்கு பிறகு இன்றைக்கு அவர்கள் என்ன சொல்வார்கள்னு தெரியல. அதனாலதான் அதுக்கு அடுத்த ஆண்டுல அந்த பிரச்சனைகளுக்குள்ளேயே போகாம தமிழ்த்தாய் வாழ்த்து அப்படிங்கிற மரபை குறிவைத்து அவருடைய செய்கைகள் வந்துவிட்டன அப்படின்னு நினைக்கிறேன். சென்ற ஆண்டு அதே மாதிரி தான் வந்தது. தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் அப்படின்னு தமிழ்நாடு சட்டப்பேரவை தொடங்கிய காலத்தில் இருந்து முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்தும், பின்னால தேசிய கீதமும், இறுதியில தேசிய கீதமும்ங்கிற ஒரு மரபை பின்பற்றி வருகிறது தமிழ்த்தாய் வந்த காலத்தில் இருந்து அப்படின்னு வச்சுக்கலாம். தமிழ்த்தாய் வாழ்த்து வந்த காலத்தில் இருந்து இருக்கு. அப்படி இருக்கும்போது இது வந்து வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசியல் செய்வதற்காக செய்த செயலாகத்தான் தெரியுது. தேசிய கீதத்தை இங்கு யாரும் அவமதிக்கவில்லை. ஆனா ரொம்ப கொச்சையாக, நேரிடையாக, ரொம்ப நேரோ பொலிட்டிக்கல் கெயின்ஸுக்காக தேசிய கீதத்தை தமிழ்நாடு சட்டப்பேரவை அவமதித்தது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. தேசிய கீதத்தை யாரும் அவமதிக்கல. தேசிய கீதம் மதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்ட விதியின்படி பேரவை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா என்ன பிரச்சனை, நீங்க வந்து எங்க பாடணும், எப்ப பாடணும்னு நீங்க டிக்டேட் பண்ற டேர்ம்ஸ் படி அது நடக்கல, அவ்வளவுதான். நீங்க டிக்டேட் பண்ற டேர்ம்ஸ் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய விதிகளுக்கு உட்பட்டு இல்லை. சொல்றாரு, அரசியலமைப்பு சட்டத்தை மதித்தும் தேசிய கீதத்தை மதிக்கிற அடிப்படையில இருந்து தான் நான் சட்டசபையை விட்டு வெளியேறினேன் அப்படிங்கிறது தானே அவர் சொல்ல வர்ற சாராம்சம். அரசியலமைப்பு சட்டத்தை எப்படி அவர் மதிக்கிறேன்னு சொல்றாரு? அரசு தயாரித்து கொடுக்கக்கூடிய உரையை வாசிக்க வேண்டிய அரசமைப்பு சட்ட கடமை அவருக்கு இருக்குது. அந்த கடமையிலிருந்து அவர் தவறி இருக்கிறார்னு தான் நான் புரிந்து கொள்கிறேன் நடந்த நிகழ்வுல இருந்து. அந்த அரசமைப்பு சட்ட கடமையிலிருந்து தவறுகிறார். அது ஒரு ரொம்ப முக்கியமானது. பேரவை தலைவருக்கு தான் அங்கு எல்லா விஷயங்களையும் தீர்மானிப்பதற்கான அதிகாரம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் வந்து மீறுகிறார். கடந்த காலங்களில் அரசியல் ரீதியாக முதலமைச்சரோடு நேரடியாக மோதிய காட்சிகளை பார்த்தோம். இன்று பேரவைக்குள்ள பேரவை தலைவரோடு ஒரு மோதலை அவர் நிகழ்த்துகிறார் அப்படின்னு பார்க்க முடியுது. இது எல்லாம் திட்டமிட்ட அரசியலை அவர் செய்கிறார்னு தான் அவர் முடிவுக்கு வர வேண்டியது இருக்கு. அப்படி என்ன தேவை அவருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தா, அந்த உரையில என்ன இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே. ஏன்னா அதனுடைய டிராப்ட் காப்பி இல்லை, ஃபைனல் காப்பியே அவரிடம் கொடுத்து ஒப்புதல் பெற்றிருக்கிறார்கள். அதுல தமிழ்நாடு அரசு இந்த 3 ஆண்டுகள்ல செய்த சாதனைகளை பற்றி, அல்லது குறைந்தபட்சம் சென்ற ஆண்டுல செய்த சாதனைகளை பற்றிய விரிவான தகவல்கள் இருக்கக்கூடும். ஏன்னா நமக்கு இப்போ வந்துடுச்சு, அது விரிவான தகவல்கள் இருக்கு. அப்புறம் ஒன்றிய அரசு தமிழ்நாடு மாநிலத்திற்கு செய்யாத வேலைகள் என்னென்ன அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது போன்ற விஷயங்களை அவர் வந்து எனது உரை அப்படின்னு சொல்வதற்கு விருப்பம் இல்லாமல், அதுக்கு வெளியில இருக்கக்கூடிய, அந்த வட்டத்திலிருந்து வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை பெரிதுபடுத்தி ஒரு நாடகத்தை நடத்திவிட்டு வெளியேறிவிட்டாரோ அப்படின்னு எண்ண தோன்றுகிறது. இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் கூட சட்டசபையை ஆளுநர் புறக்கணிக்கவில்லை, திட்டமிட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றார். இல்ல, தமிழ்த்தாய் வாழ்த்து மரபுகளின்படி முதல்ல பாடணுமா வேண்டாமா, அதுலதான் அந்த கான்ட்ரோவர்சி ஆரம்பிக்குது. அதுல என்ன நிலை அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் கேட்கும்போது, அது மரபு தான், அதுதான் முதல்ல பாடணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இருந்தாலும் அவர் வந்து ஆளுநரை பாதுகாப்பதற்காக துடிக்கிறார். இதுதான் திமுகவும் பிற திமுக கூட்டணி கட்சிகளும் கடந்த காலத்துல பாஜகவோடு அவர்களுக்கு ஒரு மறைமுகமான கூட்டணி இருக்கிறது அப்படின்னு சொன்னது வந்து மீண்டும் மீண்டும் இது போன்ற செய்கைகளில் மெய்ப்பிக்கப்படுகிறதோ அப்படிங்கிற சந்தேகம் வருது. ஏன்னா ஆளுநரோட உள்ள பிரச்சனைக்கும் பாஜகவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நண்பர்கள் யாராவது கேட்கக்கூடும். ஏற்கனவே அந்த வேலைகளை பாஜகவினர் தான் செய்து கொண்டிருந்தார்கள். இப்போ அதிமுகவும் சேர்ந்து செய்கிறது. இந்த நேரத்துல அந்த முதன்மையான பிரச்சனையை, தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு ஒரு அவமதிப்பு அப்படிங்கிற பிரச்சனைய, அது பாடுவதை எதிர்க்கிறார் அப்படிங்கிறதை மையப்படுத்துவதற்கு பதிலாக வேறு பிரச்சனைகளை எழுப்பி கொண்டு போவது ஆளுநருக்கு கேடயமாக தங்களை வைத்துக் கொள்வது அப்படின்னு தான்
பார்க்க வேண்டியதாக இருக்கு. அப்படி ஒரு வேலையை அதிமுக செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்படிங்கிற கேள்வியும் வருது. அப்படி என்ன காரணம்னு தேடி பார்க்கும்போது அது பாஜகவோடு மீண்டும் ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கான திட்டத்தோடு தான் அவர்கள் செயல்படுகிறார்கள் அப்படிங்கிற முடிவுக்கு வர வேண்டியதாக இருக்குது. பேசலாம்.